द्वादशे कृतवान् षोडशे कृतवान् भाष्यम् द्वात्रिंशे गुरुरत्यगात् द्वात्रिंशे गुरुरत्यगात् गोविन्ददेशिकम् उपास्य चिराय भक्त्या तस्मिन् स्थिते विदेहन्त्य अद्वैत शास्त्र उपकल्प्य दिशो विजित्य कांचीपुरे स्थितिमवाप स शंकराचार्यः ஆதிசங்கராச்சாரியர் பாத யாத்திரை அந்த காலம் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ இந்த வாகனம் கிடையாது. அந்த காலம் அப்போ 6000 சிஷ்யன் கூடவே போனான் ஆச்சாரியர் பின்னாடி. அப்படின்னு சில கிரந்தங்கள்ல எழுதிடுச்சு 6000 சிஷ்யன். ஆச்சாரியர்களுக்கு முக்கியம் ஒரு சிஷ்யன் தோட்டகாச்சாரியால் இருந்தார். இந்த தோட்டகாச்சாரியன் ரொம்ப சாதுவா இருந்தார். அது அவளுடைய புத்துக்கிறது தான் தோட்டக்காச்சாரியன். சிற்பி கூட ரொம்ப சாதுவா தான் பண்ணிட்டாங்க தோட்டக்காச்சாரியன். அவர் வாயமும் இருப்பார். எல்லாரும் பாடம் சொல்றப்போ அதுக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியாது இருக்குன்னு பாக்கி சிஷ்யாலாம் நினச்சிட்டு இருப்பார். பாக்கி சிஷ்யால் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாஸ்திர பாடம் நடக்கிறப்போ தோட்டக்காச்சாரியில் வரல. கொஞ்சம் நாழி வச்சு அவர் வள்ளியேன்னு ஆச்சாரியோட மனசில் நினச்சிட்டு இருந்தார். நினச்சிட்டு கொஞ்சம் பாடம் ஆரம்பிக்கல. சிஷ்யெல்லாம் அவர் வராது போனா அவளை ஒன்றும் அவர் விஷயம் கிரகிக்கிறவர் இல்லையே அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். உடனே ஆச்சாரியர்களுக்கு அவர் பேரில் ஒரு கருணை உண்டாயிட்டு. கருணை உண்டாயி அப்படியே அங்கேருந்து ஒரு கொதிச்சுண்டு தோட்டக்கம்னு ஒரு விருத்தம் தோட்டக்க விருத்தத்தை சொல்லிட்டு அதில் 8 ஸ்லோகம் சொன்னார். அந்த 8 ஸ்லோகம் தான் இதில் எழுதி வச்சிருக்கு. முதல்ல அந்த 8 ஸ்லோகத்தில் என்னுடைய जगती अवितुं करिता कृतयः संस्कृतः विचरन्ति महामहसः छलतः. பெரிய மகான்கள் எங்க பார்த்தாலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க.
ஜகத்தி மோச்சம் லோகத்தில் இருக்கிறவெல்லாம் ரொம்ப தப்பு வழியில போகாம நேரு வழியில் இருக்கிறதுக்காக அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக லோகத்தெல்லாம் ரட்சிக்கிறதுக்காக ஒரு உருவம் எடுத்துண்டு ஒரு சரீரமும் எடுத்துண்டு இங்கே சஞ்சாரம் பண்ற மகாபிரகாசமா இருக்கு. அவள் வரதே எத்தனையோ பேர் மகான்கள் ஜெகத்தீமவித்தும் கலிதாகத்தையா விசரந்தி மகாமகசா மகாமகஸ் பிரகாசமா இருக்கிறவ லோகம் முழுக்க சஞ்சாரம் பண்ற. அவளுக்குள்ளே அப்படி எத்தனையோ பேர் மகான்கள் ஞானோபதேசம் பண்றது வர ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு இருந்தா கூட லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தில் இருக்கிறவ நல்ல வழியிலே இருக்கணும்னு நல்ல வழி காட்டுறதுக்காக அது வேற. அவளுக்கு அப்பேற்பட்ட அநேக பேர் சஞ்சாரம் பண்ற லோகத்துக்கு இதுவரைக்கும் பூர்வத்துக்கு. அதுக்குள்ள அந்த பிரகாசங்களுக்குள்ள சில பேர் நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிற, சில பேர் கிரகங்கள்ல